ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு கேப் அப் ஆகலாம், இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு ஒரு நியூட்ரலாக தான் ஓப்பன் ஆகிருக்குதுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. நியூட்ரலாக ஓப்பன் ஆகி நம்ம சொல்லியிருந்தது அப்சைடில் போனாங்கன்னா 704 வரைக்கும் போகலாம், 700 வரைக்கும் போகலாம், இல்லைன்னா அதுங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வரணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். கரெக்டாக நம்ம 25,670 அது வரைக்கும் போயிட்டு 80 தொற்றுக்கணும், 80ஐயும் தொடலை, 79ஓட திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். சரி, ஓகே. கீழே டவுன் சைடில் நம்ம சொல்லியிருந்த லெவல் எவ்வளோ ப்ரோன்னு கேட்டிங்கன்னா 25,500 நம்ம லெவல் கிளியராகவே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ அகைன் உங்களுக்கு இன்னொன்று ஒரு சின்ன என்னோடய வேண்டுகோள். நான் உங்களுக்கு கால்ஸோ இல்லை ரெக்கமெண்டோ எதுவுமே நான் உங்களுக்கு பண்ணலை. ஜஸ்ட்டு மார்க்கெட்டை நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ வரைக்கும் எந்த இண்டிகேட்டரையும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணலை, எந்த இண்டிகேட்டரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம உங்கள்கிட்ட சொல்லலை. ஓகேவா? க்ளீனாக புரிஞ்சுக்குங்க. மேக்ஸை வச்சு மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு இது நடக்கும், இப்படி தான் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துக்கிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக தெரியும் 25,500க்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது. ஓகேவா? நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 80% கேப் அப் தான் ஆகணும். நம்மளோட அனாலிசிஸ் படி நம்மளுக்கு நாளைக்கு 80% கேப் அப் ஆகணும். கேப் அப் ஆகி அங்கேருந்து நம்ம சொன்ன லெவல் தான் 25,700 அவங்க இன்னும் கிளியர் பண்ணல. மேபி அதை போய் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகலாம். ஓகேவா? ஒரு கேப் அப்னால் ஒரு 90 பாயிண்ட் அப்படின்ற லெவலில் அந்த 90 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த லெவல் கிளியர் பண்ணிட்டு டவுன் சைடில் வரலாம். டவுன் சைடில் வர்றது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளியராகவே தெரியும். அந்த பாக்ஸ் தேரியோட கான்செப்ட் தான். கீழே டவுன் சைடில் 400, அதாவது பாக்ஸ் தேரியோடது 420 வருது, அதை 400 போட்டுக்குங்க. ஸோ அதையும் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு 25,333 பழைய லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் டே. ஸோ மார்க்கெட்டை எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். திரும்பி சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.